ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மீன லக்னத்திற்கு இந்த பதிவு 7 நாட்களுக்கான பதிவு. அதாவது பிப்ரவரி 10 முதல் பிப்ரவரி 16 வரை, சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை, சந்திரன் 7 நாட்களில் செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் ரீதியாக நம்முடைய மீனத்துக்கு எப்படியெல்லாம் பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். லக்னம் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். அதனால நீங்க மீன ராசியாக இருந்தால் நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னு பார்த்துட்டு அந்த லக்ன பதிவை பார்த்து பயன்பெறுங்கள். 12 லக்னங்களுக்குமே இந்த 7 நாள் பலன் என்பது தனித்தனியாக பதிவேற்றப்படுகிறது. அதை நீங்க ஞாபகம் வச்சு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம், மகர ராசியில சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல பயணிச்சு அதே கும்பராசியில தொடர்ந்து பயணிக்கிறேன். ஏன்னா 2 பாதம் மகரத்தில் இருக்கு, 2 பாதம் கும்பத்தில் இருக்கு. செவ்வாயும் நமக்கு லாபஸ்தானத்தில் பலமாக இருக்கார். சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியனும் லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் வேலையில் ஒரு திருப்தியான மனப்பான்மை, எதிர்ப்பு சம்பந்தப்பட்டவர்களெல்லாம் ஜெயிக்கிறது, சத்துரு ஜெயம், வழக்கில் வெற்றி, அதே மாதிரி வேலை சார்ந்த ஒரு அங்கீகாரம், இதெல்லாம் நமக்கு நல்லா இருக்கும். இப்போ அரசு அதிகாரியாக இருந்தால் ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக பயன்படுத்திக்கலாம். அரசியலில் இருக்கவங்களுக்கும் இது ஒரு பொதுப்படையாக பொது ஜனங்களுடைய ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கக்கூடியது ஒரு நல்ல நாள், மனநிறைவான நாள்னு எடுத்துக்கலாம். பிப்ரவரி 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சதய நட்சத்திரம். 11ல் இருக்கிற சந்திரன் 12ஆம் இடம் விரைஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. இந்த சதய நட்சத்திரத்துல தான் சனி பகவான் விரைச்சனியா போயிட்டு இருக்காரு. அப்ப சனியினுடைய பங்களிப்புல விரயமாகுது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். சனி சார்ந்தது அப்படின்னா வேலையாட்கள் ரீதியாக, ஆஸ்பத்திரி செலவு, அதே நேரத்தில் கடன் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக, அதனால ஏற்பட்ட ஏற்கனவே நடந்து கொண்டு இருக்கிற வழக்குகள் ரீதியாக, இதுல எல்லாம் ஒரு செலவுகளை உண்டு பண்ணுது. வழக்கு ரீதியாக சில நடவடிக்கைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் இப்படி பண்ணிக்கோங்க. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை சார்ந்து நன்மைகள் நடக்கும். அதே போல் வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ வேலைக்கு நல்லா இருக்குது. ஆனால் நம்மளுடைய அலைச்சல் திரிச்சல், நம்மளை சங்கடப்படுத்துகிற நிகழ்வுங்கிறது சில விஷயத்தில் சனி விரை சனியினுடைய தாக்கம் இருப்பவர்களுக்கு அது நடக்கும். பிப்ரவரி 12ஆம் தேதி பூரட்டாதி நட்சத்திரம், திங்கட்கிழமை அன்னைக்கு குருவனுடைய பூரட்டாதி நட்சத்திரம். அதாவது நம்ம லக்னத்திலேயே இருக்கு. லக்னத்தில் சந்திரன் என்பது மன உறுதியை குறிக்கும். அதே மாதிரி மன ரீதியான ஈடுபாடு அதிகரிக்கிறத குறிக்கும். அதே போல தனஸ்தானத்துல வாக்குஸ்தானத்துல குரு பகவான் சுக்கிர நட்சத்திரத்தில் உட்கார்ந்து, சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பேசுறதுனால வரக்கூடிய பண வரவு, நம்முடைய தொழில் பலத்தினால ஏற்படக்கூடிய லாபங்கள், குடும்ப ரீதியாகவும் ஒரு மனமகிழ்ச்சி, வளர்ச்சி, இதெல்லாம் இன்னைக்கு சிறப்பாக நடக்கும். அதனால் அது நிறையா நீதித்துறை, சட்டத்துறையில் இருக்கவங்களுக்கும், ஃபைனான்ஸில் இருக்கவங்களுக்கும், மற்றும் பேங்கிங் செக்டரில் இருக்கவங்களுக்கும், மற்றபடி குருங்கிறவர் போதனாமா இருக்கும், ஒரு இன்ஸ்டிடியூஷனாக சொல்லி தர்றது, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும், ஹாஸ்பிட்டாலிட்டி லைனில் இருக்கவங்களுக்கும், இன்டீரியர் டெக்கரேஷன், சினிமா துறை, இதில் ஆடை ஆபரணங்கள் மற்றும் விலையுயர்ந்த பொருட்களினுடைய வியாபாரம், இது எல்லாத்துக்குமே இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்த நாள் பிப்ரவரி 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12:35 வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம். சனி உத்திரட்டாதிக்கு அதிபதி. அப்போ சனி நமக்கு 12ஆம் வீட்டில் இருக்காருங்கிறத ஞாபகம் வச்சுட்டு இன்றைய நாளில் செலவுகளை கட்டுப்படுத்தணும், பிரயாணங்களையும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். லக்னத்தில் சந்திரன் இருந்து 12ல் சனி இருக்கிறதுனால இனம் புரியாத ஒரு தடுமாற்றங்கள் உண்டாகலாம். ஒரு தோல்வி பயம் அல்லது திடீரென்று வரக்கூடிய செலவுகளை நினைத்து ஏற்படக்கூடிய சங்கடங்கள்னு எடுத்துக்கலாம்.
அது நண்பகல் 12:35க்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் தொடங்கிடுது இந்த செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 13ஆம் தேதி. அதனால் அதுக்கு மேலே புதன் வந்து நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால மறுநாள் புதன்கிழமை காலை 10:42 வரைக்கும் இந்த ரேவதி நட்சத்திரம் இருக்கிறதுனால இந்த டைமில் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும், பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரி வழி, நண்பர்கள் வழி, மனைவி கணவன் மனைவி வழி எல்லாத்துலேயுமே திருப்தி, லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். குழந்தைகள் வழி ஆதாயம், குழந்தைகளுக்கு அங்கீகாரம், டெவலப்மெண்ட்டு நல்லா இருக்கும். காலையில் 10:42 பிப்ரவரி 14 புதன்கிழமை அன்னைக்கு சந்திரன் வந்து மேசராசிக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் மாறினாரு. இந்த அஸ்வினிக்கு அதிபதியான கேது வந்து நம்மளுக்கு 7ஆம் வீட்டில் இருக்காரு. அவர் அஸ்தத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. இந்த 2ல் இருக்கிற கேது, 2ல் இருக்கிற சந்திரன் 7ல் இருக்கிற கேது நட்சத்திரத்திலையும், 7ல் இருக்கிற கேது 2ல் இருக்கிற சந்திர நட்சத்திரத்திலையும் பரிவர்த்தனை வாங்கி இருக்கிறதுனால கணவன் மனைவி சார்ந்த பொருளாதார மேம்பாடுகள் அங்கே பெருகும். ஆனால் அதே நேரத்தில் வாக்குவாதங்களில் கவனமாக இருக்கணும், ஈகோ வந்துடக்கூடாது. மற்றபடி இந்த தொழில் பலத்துக்கு பெருக்கக்கூடிய நல்ல நாளாக இது வேலை செய்யும். 15ஆம் தேதி பிப்ரவரி வியாழக்கிழமை காலையில் 9:25க்கு அஸ்வினி நட்சத்திரம் முடிஞ்சு பரணி நட்சத்திரம் தொடங்குது, சுக்கரனுடைய நட்சத்திரம். அந்த சுக்கரனுடைய பரணி நட்சத்திரத்தில் குரு பகவான் இருக்காரு. அப்போ குருவும் சந்திரனும் இங்கே சேர்க்கை பலனை தர்றாங்க. அப்போ எப்படிப்பட்ட அமைப்பு? மன சந்தோஷம், குழந்தைகள் வழி ஆதாயம், குழந்தைகள் வழி குதூகலம், குழந்தைகளுக்கு டெவலப் நடக்கிறது, அதை பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடைகிறது, மற்றும் தொழில் பலம், அதனால் வரக்கூடிய பணபலம், அந்தஸ்து, கௌரவம், வளர்ச்சி, இதையெல்லாம் அது அடையாளம் காட்டுறதுனால மிகச்சிறப்பாக மன திருப்தியான நல்ல நாளாக இது அமைகிறது. அந்த பிப்ரவரி 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:46 வரைக்கும் இந்த பரணி நட்சத்திரம் தான். அதனால் அதற்கப்புறம் வந்து கார்த்திகை நட்சத்திரம் தொடங்குகிறது. அந்த கார்த்திகை நட்சத்திரமும் சூரியன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிற சூரியனாக நமக்கு வேலை செய்கிறதுனால நம்ம எதிர்பார்த்த பெரிய மனிதர்களுடைய ஒரு உதவிகள் கிடைக்கிறது. ஒரு கட்சி, சங்கம், ஒரு நண்பர்கள் சபைகள், கம்யூனிட்டி லைனில் கிடைக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டு, இதெல்லாம் வந்து ஒரு சமூக ஒரு வெளிப்பாடாக, சமூக உதவியாக நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் அரசு துறையில் இருந்தாலும், அரசியல் ஆதாயத்தில் இருந்தாலும் நல்ல நாளாக இது அமையும். அதனால் ஜென்ரலாகவே இந்த வாரம் மீனத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சனி இருக்கிற நட்சத்திரம் வந்து ராகுனுடைய நட்சத்திரம், அது வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடக்கு. அதில் சனியினுடைய பங்களிப்பு இருக்குது. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிப்ரவரி 13ஆம் தேதி நண்பகல் 12:35 வரைக்கும், அதாவது திங்கட்கிழமை மத்தியானம் 2:56 செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12:35 வரைக்கும் சனி நட்சத்திரம். அந்த டைமில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த விரை சனியினுடைய தாக்கங்கள் இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் வடிவமைச்சுக்கிட்டீங்கன்னா பெருசாக பாதிக்காதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.